காய்ச்சி வச்ச தோசை மாவை 2 நாள் 3 நாள் ரொம்ப பிடிச்சது இருக்கக்கூடாது. 2 நாள் மாவு இருந்தாலும் ஒரு தோசையாக நம்ம குடிக்கிறோம். இப்போ சுவையான ஹோம் மேக் கீ ரோஸ்ட்டுன்னு சொன்னால் மெலிசாக இன்னும் கல் பெருசாக இருக்கும் ஹோட்டலில். மெலிசாக கொடுப்போம் முடன்னு. அதுக்கு சைடிஷ் ஒரு 3-4 சட்னி எல்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹோட்டல்லலாம் எல்லாம் டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுவா, அஜினோமோட்டோ அது இது கலப்பு எல்லா இதுவும் போட்டு தான் ஆகணும். அவள் பிஸ்னஸ்ங்கிற போது போட்டு ஆகிடுவா. இது ஒன்றும் கலப்படம் இல்லாத ஒரு கீ ரோஸ்ட்டு ஆத்திரப்பட்டிருக்கு. அவ்வளோ மெலிசாக இல்லைனாலும் நல்லாயிருக்கும். வெந்தப்புறம் பெரட்டி போடுவோம். குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு இப்படி நெய் போட்டு வறுத்து கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும். தொட்டுக்க ஒரு சாம்பாரோ சட்னியோ போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பொடி நல்லெண்ணெய் குழச்சும் இட்லி பொடி சாப்பிட்லாம். சர்க்கரை நெய் போட்டுக்கலாம், சாம்பார் வைக்கலாம். சுவையான நெய் தோசை ஹோம் மேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நன்றி. சைட் எஃபெக்ட் இருக்காது. தேங்க்யூ.